திருப்பூரில் குப்பை பிரச்சனையை மாநகராட்சி தீர்க்கவில்லை என கூறி அண்ணாமலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாலாஜி, அண்ணாமலையின் இந்த போராட்டத்திற்கு காரணம் என்ன? விவரம். காயத்ரி, அதாவது திருப்பூர் மாநகராட்சியில் தினந்தோறும் சேகரமாகும் குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்துவதற்கோ மறுசுழற்சி செய்வதற்கோ எந்த விதமான திடக்கழிவு மேலாண்மையும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நிலவி வருகிறது. இதன் காரணமாக செயல்படாத கல்குவாரி பாறைக்குழிகளில் இந்த குப்பைகளானது கொட்டப்பட்டு வந்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடும் துர்நாற்றம் மற்றும் தொற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக இடுவாய் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் குப்பை கிடங்கு அமைத்து அங்கு குப்பைகளை கொட்ட மாநகராட்சியானது தீர்மானம் நிறைவேற்றி அங்கு பணிகளை செய்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டால் தங்களது சுகாதாரம் பாதிக்கப்படும் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற போராட்டத்தின் பொழுது அந்த பகுதியில் குப்பை கொட்ட சென்ற 2 லாரிகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக 3 பொதுமக்கள் மற்றும் 4 போலீசார் காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் போலீசாரை தாக்கியதாக 10க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவுபட்டு, அதாவது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். நன்றி பாலாஜி, இது குறித்த விவரங்களுக்காக.